ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ஈஸியாக கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக 10 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான கேக் ரெசிபி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிடத்தில் கேக் செய்கிறதா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் கேக் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த கேக் ரெசிபியை பார்க்கலாம். இப்போ கேக் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவு எடுத்த கப்பால் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் வாசனைக்கு தட்டிட்டு சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா சேர்த்துக்குங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்கு இல்லாத பட்சத்தில் இது போல் கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் கேக் நல்லா ஒப்பி வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அவ்வளோதாங்க பொருள். இதுக்கப்புறம் பொருள் வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் கடாய் இருந்தால் அங்கே ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வரும். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நெய் இல்லை பட்டர், 2த்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கேக் கலவையை கடாயில் சேர்த்ததுக்கப்புறம் சுற்றின்னு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் மேலே மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விடுங்க. கொஞ்சம் கேக் வெந்ததும் இதில் கொஞ்சமாக நம்ம நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்குங்க. ஒரு 3 நிமிஷம் போல் கேக் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த டைமில் மூடியை ஓப்பன் பண்ணி நான் நட்ஸு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக திராட்சை, முந்திரி, செரி பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் டூட்டி ஃப்ரூட்டி, நீங்கள் செரி, அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கிங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கங்க நட்ஸ்லாம். இப்போ நான் நட்ஸும் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இதே போல் எல்லா நட்ஸும் சேர்த்ததுக்கப்புறம் மேலே மூடி போட்டு சிம்லேயே அடுப்பை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக விடுங்க. நல்லா வெந்துடுங்க கேக்கு. சிம்மில் வேகட்டுங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுருக்கேன். மூடியை ஓப்பன் பண்ணுறேங்க. ஒரு டூத் குச்சியில் கம்பி இருந்துச்சுன்னா குத்தி பாருங்கள், கேக் வெந்துச்சான்னு மாவு ஒட்டாமல் வரும். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் தாங்க ஆச்சு. இப்போ இதை நம்ம கேக்கை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப ஈஸியாக ஒட்டாமல் வந்துடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச டைம் கரெக்டான அளவில் இருந்துச்சுங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. கரெக்டான பக்குவத்தில் கேக் வெந்திருக்குங்க. இது நம்ம பீஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதுக்கு ரொம்ப சுலபங்க. வீட்டில் இருக்க 1 கப் கோதுமை பயன்படுத்தி சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடம் அதிகங்க. ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையான ஈஸியான ஹெல்த்தியான இந்த கோதுமை கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க கடாயை பயன்படுத்தி சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.